இயேசு கிறிஸ்து நாமத்தின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிந்து கொண்ட சங்கீதத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சுமில்லை, வார்த்தையுமில்லை. அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதுமில்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சகரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமையை இங்கு வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, ஆகாய விரிவின் அவருடைய கரங்களின் கிரியையாய் செயல்படுகிறது. பகலுக்கு பகல் இவ்வார்த்தைகளை உணர்த்தும் போது நம்ம அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிற தன்மையில் நம்ம காணப்படுறோமா? அது மாத்திரமல்ல, இரவுக்கு இரவு அறிவை உணர்த்துகிறதாய் காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைகளை நம்ம உறுதியாய் பிடித்துக் கொண்டு அதன்படி நம்ம செயல்படணும். அது மாத்திரமல்ல, அவைகளின் சத்தம் பூமி எங்கும், வசனங்கள் பூச்சகரத்தில் கடைசி வரைக்கும் செல்கிறது. அவருடைய வசனத்தை நம்ம தியானித்து அவருடைய வசனத்தை உறுதியா நம்ம பிடித்துக் கொண்டே இருக்கும் போது தேவன் அந்த வசனத்தின் மூலமாக நம்மளோடு பேசுவார். அடுத்து பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானி ஆக்கிறதுமாய் இருக்கிறது. பார்க்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் அந்த வேத வசனங்களை தியானித்து அதன்படி செயல்படுகிறோமா? அந்த வேத வசனங்களை நம்ம தியானித்து உட்கொள்ளும் போது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற தன்மையில் காணப்படுகிறது. நம்ம ஒருவேளை சோர்வாக சூழ்நிலையில் இருக்கும்போது கூட அந்த சோர்வின் மித்தமாக நம்ம இருக்கும்போது அந்த வேத வசனங்களை தியானிக்கும் போது வேதம் நம்மளோடு பேசுகிறது. அது மாத்திரமல்ல, நம்ம மன கஷ்டத்தில் பாரத்தின் மித்தமாக நம்ம இருக்கும்போது கூட அந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற தன்மையில் அந்த வசனங்கள் செயல்படுகிறது. அப்படிப்பட்ட வசனங்களை நம்ம தேவனுடைய வசனங்களை உறுதியாய் பிடித்துக் கொண்டு தேவன் நம்மளுக்கு என்னென்ன கற்றுக் கொடுக்காரோ அதன்படி நம்ம செயல்படணும். அடுத்து பார்க்கிறோம், கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாகவும் ஆக்கிறது. பார்க்கிறோம், கர்த்தருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்கிறோமா? அந்த கற்பனையின்படி நம்ம செயல்படுகிறோமா? கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயமாய் சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டு செயல்படும் போது நம்முடைய கண்களை கூட தெளிவாக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த கற்பனைகளை உறுதியாய் நம்ம பிடித்து அதன் பாதையில் நம்ம செல்லும் போது என்னென்ன கற்பனைகள் இருக்கிறதோ அத்தனை கற்பனையின்படி அதன்படி நம்ம நடக்கும் போது நம்முடைய கண்களை கூட தெளிவாக்கிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதி உள்ளதாய் இருக்கிறது. அவருடைய நீதியின்படி நம்ம செயல்படுகிறோமா? அது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் காணப்படுகிறதா? நம்முடைய இருதயத்திற்குள் கர்த்தருக்கு பயந்து நம்ம செயல்படும் போது ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாக செயல்படும் போது தேவன் நம்மளோடு இருந்து அநேக காரியங்களை செயல்படுத்தவும் முடியும். அடுத்து பார்க்கிறோம், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலும் இருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. அஞ்சியும் அவைகள் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. இப்ப பாக்குறோம், கற்பனைகளையும் நியாயங்களின்படி நம்ம நடக்கும் போது தேனிலும் தேனின் மிகுந்த மதுரமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அது எச்சரிக்கிற தன்மையாகவும் கை கொள்கிற தன்மையும் நம்ம செயல்படும் போது மிகுந்த பலனை கொடுக்கிறது. அதன்படி நம்ம கற்பனையின்படி அதன் நியாயங்களின்படி வேத வசனங்களின்படி நம்ம நடக்கும்போது அதன் மிகுந்த கனி கொடுக்கிற வாழ்க்கையில் அனுபவத்தில் காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த கனி கொடுக்கும்படியாக பலன் கொடுக்கும்படியாக நீங்க செயல்படுங்க. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கிக்காரும். பார்க்கிறோம், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. பார்க்கிறோம், நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாயிருக்கிறது? நம்முடைய வார்த்தைகளை கவனமாக செயல்படணும். நம்ம இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று வேதம் சொல்வது போல் நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சமூகத்தை தேடுகிறதாய் நம்ம செயல்படுகிறோமா? அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிறோமா? இல்ல சில காரியங்களுக்கு மாத்திரம் தேவனை தேடுகிறவர்களாய் செயல்படுகிறோமா? மாத்திரமல்ல, நம்ம வாயிலிருந்து உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுக்கு பிரியமான வார்த்தைகளாக இருக்கிறதா? எப்படிப்பட்ட வார்த்தைகளா நம்ம செயல்படுகிறோம்? அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில்
நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் தேவனுக்கு உத்தமமாய் இருந்து அவருக்கு பயப்படுகிற பயத்தோட நம்ம செயல்படணும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரை துதிக்கிறோம், சொஸ்திரிக்கிறேன். உமக்கு பயப்படுகிற பயத்தோடு நாங்கள் செயல்பட உமக்கு பிரியமான வாழ்க்கையில் நடக்க கிருபிச்சிபிராக செபிக்கிறோம். உங்களுடைய கற்பனைகளையும் கைக்கொண்டு அதன்படி நாங்கள் செயல்பட ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய சமூகத்தை தேட எங்களுக்கு கிருபிச்சிபிராக செபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.